தமிழில் பொறியியல் கல்வியை அறிமுகப்படுத்திய திட்டம் 16 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் விரிவாக்கம் குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. உயர்கல்வியில் தமிழை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட தமிழ் வழி பொறியியல் கல்வி திட்டம் இன்று 16 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. 2010ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் மு. கருணாநிதி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். முதற்கட்டமாக சிவில் மற்றும் மெக்கானிக்கல் என்று 2 முக்கிய பொறியியல் பாடப்பிரிவுகளில் தமிழ் வழி கல்வி தொடங்கப்பட்டது. தமிழ் வழியில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றன. அரசு பணியிலான ஆட்சேர்ப்புகளில் தமிழ் வழி படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அனைவருக்கும் அரசு வேலை கிடைப்பது சாத்தியம் இல்லை என்பதால் தனியார் துறையிலும் தமிழ் வழி மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழ் லாங்குவேஜில் பேசிக்ஸ் எந்த ஒரு சப்ஜெக்டும் தமிழ் லாங்குவேஜ்லேயே கம்ப்ளீட்டாக படிக்கிறது நல்லது தான். எனக்கு மதர் டங்கில் லாங்குவேஜ் படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் அவங்க படிக்கிறதுனால வேலை வாய்ப்புன்றது நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா எல்லா காலேஜஸ்லேயும் ஒரு 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லே அவங்க இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய ஒரு 60 to 100 ஸ்டூடெண்ட்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ப்ராப்பராக அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே அவங்களால கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் நம்ம ஸ்டேட்டை விட்டு தாண்டி வெளியே போயிட்டு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட எல்லா நாலேஜும் கம்ப்ளீட்டாக நம்ம தமிழில் தான் நமக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கும். நமக்கு அதுக்கான கம்யூனிகேஷன்ஸும் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதும் நம்ம எல்லாமே தமிழில் பேசுகிற மாதிரி தமிழ் அந்த 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 பொருளுக்கான தமிழ் வார்த்தைகளை நம்ம பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் போயிட்டு நம்மளால ஜாப் எடுக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த இருக்கக்கூடிய ஒரு 60-100 பேர்களுக்கும் ப்ராப்பராக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு சஸ்டெயின் ஆகும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் நம்ம நிறைய வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே உருவாக்கணும்னா இந்த தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். தமிழ் வழி பொறியியல் கல்வி திட்டம் சிறந்த முயற்சி என்றாலும் அதை மேலும் பரவலாக்க வேண்டும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் தொழில்நுட்ப கல்வி கற்கும் போது அவர்களின் புரிதலும் திறனும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் தமிழ் வழியில் பாடம் நடத்தக்கூடிய திறமையான பேராசிரியர்களை உருவாக்குவது மிகவும் அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இங்கிலீஷில் போய்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம். பட் இங்கே நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா அதை டீச் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஸர்ஸோ டீச்சர்ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை உருவாக்கினா மட்டும்தான் அந்த கோர்ஸில் அவங்க டீச் பண்ண முடியும். அதுக்கான நாலேஜ் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்டேருந்து நம்ம தமிழில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ தமிழில் அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு டீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு செப்பரேட்டாக ட்ரைனிங் கொடுத்து இல்லை அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அவங்கள நம்ம ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அதை ரெக்ரூட் பண்ணி அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த கோர்ஸ் நம்ம டீச் பண்ணி நம்ம அந்த தமிழ்நாடுக்கு தேவையான ஒரு ஸ்கில்டு ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். இதற்கிடையில் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்த குற்றச்சாட்டுகளை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் குமரேசன் மறுத்துள்ளார். மேலும் தமிழ் வழி மாணவர்களின் வேலைவாய்ப்பு நிலையும் நல்ல நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். தமிழ் மீடியம் சேர்றதுனாலேயே அந்த பசங்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுங்கிறது உண்மைக்கு புறம்பானது. இதில் பல டேட்டாவை பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டாவை பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 31 பசங்க படிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் இயரில் 33 பேர் படிச்சிருக்காங்க. அவங்க பிளேஸ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா எலிஜிபிள்ஸ் 30 பேர் எலிஜிபிளாக இருக்காங்க. அதில் ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்திங்கன்னா மோர் தென் 80% ப்ளேஸ் ஆகிடுறாங்க. ப்ளேஸ் பண்ணுறது உலக புகழ் வாய்ந்த கம்பெனியில் தான் அவங்க ப்ளேஸ் ஆகிறாங்க. அதில் மோஸ்ட்லி பார்த்து நீங்கள் சொன்னது மாதிரி
கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும், மெக்கானிக்கல் இல்லை, சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த, ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது ரொம்ப அதிகமாக, தமிழக அரசுடைய வேலை வாய்ப்புகள் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ், பிடபிள்யூடி, ஹைவேஸ், முனிசிபாலிட்டி எல்லாத்துலேயும் இருக்கனால அந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால அவங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரொம்ப அழகாக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க. லேட்டரல் என்ட்ரி சேர்த்தோம்னா 33 பேர் பசங்க வருவாங்க. பல்வேறு காரணங்களுக்காண்டி, உயர்கல்வி, வேறு கோர்ஸ் போகிறதுக்காண்டி, இல்லை வேலை வாய்ப்பு இடையில கிடச்சிருக்கலாம். அவர் என்ன டிப்ளமோ ஸ்டூடெண்ட் வரனால இடையே போயிடுறாங்க. 28 பசங்க இந்த மெக்கானிக்கலில் படிச்சுக்கிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 16 ஸ்டூடெண்ட் ரொம்ப பார்த்திங்கன்னா பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடில் ஒரு பொண்ணு பிரியதர்ஷினி பொண்ணு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 21 லட்ச ரூபா ஹையஸ்ட் சேலரி அவங்க தான் வாங்குகிறாங்க இந்த பேட்சில். இந்த பேட்சில் அவங்க தமிழ் மீடியம் படித்து போகிறாங்க. ஜெயஸ்ரீங்க ஒரு கேட்டர்பில்லுங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை பார்க்குற இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 14.5 lakhs வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. ஜெயபாரதின்னு ஒரு பொண்ணு போயிங்கில் நியர்லி ஒரு 9.5 lakhs வாங்குகிறாங்க. செலக்ட் ஆகி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த ஆண்டு. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 6.5 lakhs, 6ன்னு எடுத்துக்கலாம், 6 lakhs per இயர்லேருந்து அவங்க வாங்கி சம்பளம் வாங்கி போகிறாங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் மெக்கானிக்கல் படிக்கிறதுனால நான் மெக்கானிக்கல் ப்ரொஃபஸராக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பசங்க இன்வால்வ் ஆகி படிக்கலாம். கோர் இன்ஜினியரிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஸ்டூடெண்ட் எக்ஸல் ஆகிறாங்க. மொத்தத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு சராசரியாக 8 லட்சம் முதல் 28 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு சம்பளத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழில் படித்தனால என்னால் நிறைய இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால் எக்ஸாம் தமிழ்லையும் எழுத முடியும், இங்கிலீஷ்லையும் எழுத முடியும். as we have the option to write the exams with the question papers of Tamil and English. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால எங்களோட லேர்னிங்ஸை ஈஸியாக எக்ஸாமில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அண்ட் என்னோட காலேஜ் ஜேர்னியில் நான் நிறைய டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டெக்னிக்கல் சிம்போசியம்ஸ், ஹேக்கத்தான்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ் ரூம் லேர்னிங்கை தாண்டி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரை கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கரண்ட்டாக சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது SME ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் நான் பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நாங்கள் ஆல் ஓவர் த இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னிக்கல் சிம்போசியம்ஸ், ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். இட் வில் பி a knowledge sharing platform for all the students. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால என்னால் என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. And I'm proud to say that I'm placed in Caterpillar India Private Limited, which is a globally recognized company. தமிழ் வழி பொறியியல் கல்வி தமிழ் மொழியில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் புதிய வாய்ப்பை மாணவர்களுக்கு திறந்து வைத்துள்ளது. இத்திட்டம் மேலும் விரிவடைந்தால் தமிழ் வழி கல்வியின் புதிய பரிணாமத்தை தமிழகமே காணும் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.